Hello friends, this is Pranav from GV Computers. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 45Kல ஒரு சூப்பரான ஒரு PC பார்க்க போறோங்க. இந்த PCல என்னென்ன பண்ணலாம் அப்படினா ஒரு good FPSல கேமிங் பண்ணலாம் and ஒரு எடிட்டிங் வந்து நல்ல ரெண்டரிங் ஸ்பீடோடயே பண்ண முடியும். அதாவது Premiere Pro and Photoshop இதெல்லாம் சூப்பரா யூஸ் பண்ணலாங்க. சோ ஒரு 45Kல இதெல்லாம் எப்படி பண்ணலாம், என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்னு சொல்லி டோட்டலா பார்த்தலாம் வாங்க. இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ண ப்ராசஸர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா AMD Ryzen 5 5600 ப்ராசஸர் தாங்க. இதில் 6 கோர்ஸ் அண்ட் 12 த்ரெட்ஸ் இருக்குது அண்ட் இதில் 35 MB கேஷ் இருக்குது. அண்ட் இதோட ஸ்பீட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு 3.5 GHz வந்து பேசிக் ஸ்பீட் இருக்குது அண்ட் 4.4 GHz வந்து மேக்ஸ் பூஸ்ட் ஸ்பீட் இருக்குங்க. ஸோ இந்த ஒரு பேசிக் பில்டுக்கு அதாவது ஒரு 45Kக்கு இந்த ப்ராசஸர் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸர் செட் ஆகிற மாதிரி என்ன மதர் போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா MSIயோட B550 Pro VDH Wi-Fi தாங்க. இதில் Wi-Fi இருக்கனால ப்ளூடூத் இன்பில்ட் வந்துருது. இதுல வந்து 4 RAM slots வருது, 2 M.2 slots வருது. அந்த ரெண்டுல வந்து ஒன்னு வந்து Gen 4 and ஒன்னு வந்து Gen 3. சோ இதுல வந்து நீங்க Gen 4 நாலும் சரி Gen 3 நாலும் சரி ரெண்டு SSDஸும் கம்பேட்டபிளா தான் இருக்கு. சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். நம்ம வந்து இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு ப்ராசஸர் போட்டா கூட இந்த மதர் போர்ட்லயே நமக்கு வந்து 3 டிஸ்ப்ளே அவுட் கொடுத்திருக்காங்க. ஒரு HDMI, ஒரு DP and ஒரு VGA. சோ நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்கும். அதாவது நம்ம 56G இல்ல 11400 அந்த மாதிரி ப்ராசஸர்லாம் போடும்போது நமக்கு வந்து இன்டகிரேட்டட் கிராபிக்ஸ் இருக்கும். நம்ம கிராபிக்ஸ் கார்டு எக்ஸ்ட்ரா போட மாட்டோம். அந்த மாதிரி டைம்ல இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு DDR4 தான் சப்போர்ட் பண்ணும். அதனால நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற RAM என்ன அப்படின்னு பார்த்தோம்னா Corsair Vengeance DDR4 16GB 3200 MHz ஸ்பீட்ல தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ணது சிங்கிள் ஸ்டிக் RAM தாங்க. ஸோ ஃபியூச்சர்ல அவங்க இன்னொரு 3 RAM எக்ஸ்ட்ரா போடணும்னா கூட ஈஸியா போட்டுக்கலாம். இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ண ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா SSD and HDD அதாவது ஹார்ட் டிஸ்க் ரெண்டுமே காம்பினேஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். HDD வந்து நம்ம கஸ்டமர் கிட்ட ஏற்கனவே இருந்தனால அதே HDD அதாவது பழைய ஹார்ட் டிஸ்கே நம்ம யூஸ் பண்றோம். அண்ட் புது SSD என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா WD-யோட 250GB NVMe தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ளூ NVMe. இதில் வந்து நம்மளுக்கு 3000 to 3300 MB/s ஸ்பீட்ஸ் இருக்குங்க. ஸோ இதில் வந்து அவங்க கேம்ஸ் இல்லை சாஃப்ட்வேர்ஸ் வந்து ஈஸியாக போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பில்லில் வந்து நம்ம AMDயோட கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணியிருக்கோங்க. என்ன கிராஃபிக்ஸ் கார்டு அப்படின்னு பார்த்தோம்னா Sapphire RX 550 4GB கார்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கார்டு வந்து நம்மளுக்கு அரௌண்ட் ஒரு 7500 அந்த ரேஞ்ச் தான் இருக்குங்க. ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு குட் FPS கிடைக்கும். அதாவது கேமிங்க்கும் ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதே வந்து நம்மளுக்கு எடிட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் அந்த மாதிரிலாம் போகும்போது பேசிக் லெவலில் ரெண்டரிங் ஸ்பீட் ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த கார்டு வந்து இந்த பட்ஜெட்டில் சூப்பராக இருக்குங்க. அதுவும் DDR5 பிளாட்ஃபார்மில். அதனால தான் இந்த பட்ஜெட்டில் சூட் ஆகும்னு சொல்லி இந்த கார்டு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பில்டுக்கு நம்ம யூஸ் பண்ண SMPS வந்து டீப்கூலோட 550 வாட்ஸ் பிரான்ஸ் SMPS தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம். எதனால 550 450 போதும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் கஸ்டமர் வந்து ஃபியூச்சரில் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து அப்டேட் பண்ண போகிறாங்க அப்படின்னு இருக்காங்க. அதாவது ஒரு 40 சீரிஸ் கார்டு போடணும் அப்படின்னு இருக்காங்க. ஒரு மினிமம் லெவல் 40 சீரிஸ் போடணும்னா ஒரு 550 வாட்ஸ் SMPS இருந்தால் தான் போட முடியும். ஸோ நம்ம 550 வாட்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த பில்டுக்கு இந்த பட்ஜெட்டில் ஒரு ஒயிட் கலர் கேபினெட் கொஞ்சம் எலகண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேட்டனால நம்ம சஜஸ்ட் பண்ண கேபினெட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆன்டி ஸ்போர்ட்ஸோட ஐஸ் 112 அப்படிங்கிற கேபினெட் தாங்க. இதில் வந்து பேசிக்காக வர மாதிரி 4 ஃபேன், அதாவது ஃப்ரண்ட்ல 3 ஃபேன் அண்ட் ரியர்ல ஒரு ஃபேன் வந்துருது. அண்ட் இது இல்லாமல் ஃப்ரண்ட்ல வந்து பிளாக் கலர்ல கொஞ்சம் மெஷ் டைப்ல கொடுத்துருக்காங்க. அங்கே வந்து டிசைனும் கொஞ்சம் ஜிக்ஸாக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பில்ட் பண்ணிட்டு நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு டோட்டல் லுக் உங்களுக்கு தெரிய வரும். இப்போ வந்து இந்த காம்பனன்ட்ஸ்லாம் வச்சு இந்த கேபினெட்ல எப்படி அசம்பிள் பண்ணுறோம்னு சொல்லி ஃபுல்லாக பார்த்தலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிசியை நம்ம இப்போ ஃபுல்லாக அசம்பிள் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ பார்க்கவும் ரொம்ப எலகெண்ட்டாக இருக்குங்க. ஏன்னா ஃப்ரண்ட்டில் 3மே RGB ஃபேன்ஸ் அண்ட் ரியரில் இருக்கிறதும் RGB ஃபேன் தான். ஸோ பார்க்க எலகெண்ட்டாக இருக்குது. ஒயிட் வித் பிளாக் காம்போவில் சூப்பராக இருக்குது.
அண்ட் இதோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கேமிங் அண்ட் எடிட்டிங் ரெண்டுக்குமே சூப்பராக இருக்குங்க. ஏன்னா வந்து ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் ஒரு மீடியம் லெவல் கேமர் ஒரு மீடியம் லெவல் எடிட்டருக்கு வந்து இது வந்து சூப்பராக இருக்கும். நம்ம கஸ்டமர் எதுக்காக யூஸ் பண்ண போகிறாருன்னா பேசிக்காக ஃபோட்டோஷாப் அண்ட் ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்காங்க அண்ட் அப்பப்போ வந்து கேமிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ட்ரீம் பிசி உங்கள் தேவைக்கேற்ப நீங்களும் பில்ட் பண்ணணும்னா நம்ம ஸ்டோரோட லொக்கேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோங்க. அந்த லொக்கேஷன் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆர்எல்ஸ் ஃபோன் நம்பர்ஸும் கீழே கொடுத்துருக்கோம், அது கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஸ்டோரோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸ்டோரிஸ்லேருந்து ஆஃபர்ஸ்லேருந்து எல்லாமே ரெகுலராக கொடுத்துட்டு இருப்போம். அண்ட் டெக் டிப்ஸும் அதில் நிறைய வரும் ரீல்ஸில். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிசி பில்ட் வீடியோஸ், ப்ராடக்ட் நாலேஜ் வீடியோஸ் அண்ட் டெக் டிப்ஸ் வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஜிவி கம்ப்யூட்டர்ஸ். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எனி டவுட்ஸாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோஸில் அதையும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஃபார் நவ். பை.